அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள். கண்கள் அழகாக இருக்கும். மீன்களின் கண்கள் எவ்வளோ அழகாக இருக்குமோ, நம்மை கவர்ந்து இழுக்குமோ, அதை போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் கண்களும் அழகாக இருக்கும். கண்கள் கவிதை மொழி பேசும். நிறைய விஷயங்களை கண்களிலேயே கதை சொல்லி முடித்து விடுவார்கள். நுண்ணிய அறிவு படைத்தவர்கள் இவர்கள். சாமர்த்தியம் படைத்தவர்கள் இவர்கள். கணக்கு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மிக நன்றாக வரும். இரக்க குணம் கொண்டவர்கள், தாராள மனம் கொண்டவர்கள் இவர்கள். கண்டிப்பானவர்கள், நேர்மையானவர்கள். நேர்மை தான் இவர்களுக்கு பிடிக்கும். இன்னொரு பக்கம் மிகவும் பாசமாக இருப்பார்கள். இவர்களுக்கு எதிரிகள் என்பது மிக மிக குறைவு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் இரண்டு வகைகளாக இருக்கிறார்கள். ஒன்று, பொருளாதாரத்தில் மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள். இன்னொன்று, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலை. பொருளாதாரத்தில் நடுத்தரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. இவர்கள் மிகச்சிறந்த சேமிப்பாளர்கள். நிச்சயமாக இவரிடம் பணம் இருக்கும். சேமிப்பு என்று ஒரு கண்டிப்பாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிச்சயமாக உண்டு. எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் வரும். ரேவதி 1ஆம் பாதத்திற்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கிறார். ரேவதி 2ஆம் பாதத்திற்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கிறார். ரேவதி 3ஆம் பாதத்திற்கும் சனி பகவான் அதிபதியாக இருக்கிறார். ரேவதி 4ஆம் பாதத்திற்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கிறார். ரேவதி நட்சத்திரத்திற்கு 7.5 சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. முதல் 2 ஆண்டில் போய்கொண்டிருக்கிறது. அஸ்ட்ரோ மாங்குடி வந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்க் ஷேர் பண்ணிங்க. எல்லோரும் பார்த்து பயனடைங்க. இந்த பதிவில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தின் பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மீனராசி ரேவதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கடகத்தில் புதன் சந்திரன் இருக்க, சிம்மத்தில் சூரியன் இருக்க, கன்னியில் கேது சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? ஒரு பார்வை. எல்லா இடங்களிலிருந்தும் பணம் வந்து சேரும். வெளியிலிருந்து வர வேண்டிய கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். நோய் தொந்தரவுகள் நீங்கி தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்கலாம். தொலைதூர பயணங்கள் உண்டு, அதனால் நன்மையும் உண்டு. அம்மாவுக்கு வைத்திய செலவுகள் உண்டு. தீ விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. தீயிலிருந்து விலகியிருங்கள். வாகன விபத்துகளை காட்டுகிறது. 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். 2 சக்கர வாகனங்கள் செல்லும்போது ஹெல்மெட் அணியுங்கள். பின்னால் அமர்ந்திருக்கும் இல்லத்தரசியும் ஒரு ஹெல்மெட்டை மாட்டி விடுங்கள். 4 சக்கர வாகனங்கள் செல்லும்போது சீட் பெல்ட் அவசியம் அணியுங்கள். பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யுங்கள். வாகனங்கள் செல்லும் போது செல்போன் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். கடைக்கண் பார்வை வீசுவதையும் தவிர்த்து விடுங்கள். கடைக்கண் பார்வை அப்படின்னா சைட் அடிக்கிறது, பராய் பார்க்கறது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சில காரணங்களால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டி வரலாம். வயிற்றில் ஜீரண பிரச்சனை காட்டுகிறது, பிரச்சனை உண்டு. வயிற்றில் அறுவை சிகிச்சைக்கும் வாய்ப்புகள் உண்டு. தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். திருமண பாக்கியம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் உண்டு, அதில் சமரசமும் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் நீங்கள் ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். வேலையில் பிரச்சனை வரும். உற்றார் உறவினர்கள், பங்காளிகள், அண்டை வட்டார்கள் எல்லாத்திலையும் சண்டை சச்சல் வரும். தவிர்ப்பது நன்மை தரும். வேலை போகும். வேலை தேடி ரோடாக அலைய வேண்டி வரும். நீண்ட அலைச்சலுக்கு பிறகு வேலை கிடைக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம் நேயர்களே,
2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்க, கடகத்தில் சந்திரன் இருக்க, கன்னியில் கேது புதன் இருக்க, துலாமில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? வைத்திய செலவு உண்டு, மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு, மனைவியை அனுசரித்து அரவணைத்து செல்வது நன்மையை தரும், வயிற்றில் நோய் தொந்தரவுகள் உண்டு, திருமண தடையை காட்டுகிறது, கல்யாணத்தை கெடுப்பதற்கென்றே ஊரில் 4 பேர் நிச்சயமாக சுற்றி கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அவர்கள் வெளியிலிருந்து இல்லை, நிச்சயமாக சொந்தக்காரர்களாக தான் இருப்பார்கள். அவர்களை இனம் கண்டு விலக்கி வைத்தால் திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு, வாகன விபத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, தாய்க்கு வைத்திய செலவுகள் உண்டு. காரணமே இல்லாமல் கோபம் வரும், கோபத்தை கட்டுப்படுத்தும் நன்மை தரும். பண நெருக்கடியை காட்டுகிறது, திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். தந்தையின் சொத்துக்கள் நன்மை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வெளிநாட்டு பயணத்தில் சங்கடங்கள் உண்டு, வெளிநாட்டு வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு, மனசஞ்சலம் உண்டு. எல்லாம் சிவன் விட்ட வழி. சிவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நீங்களும் ஆனால் அதை மாற்ற முடியாது. மீனராசி ரேவதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, துலாமில் சந்திரன் சூரியன் இருக்க, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? புதுசாக எதையோ ஆரம்பித்தா பிரேக் ஆகும். பிரேக் மீன்ஸ் தடை. புதுசாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது ஏதாவது வீட்டு வேலை ஏதாவது ஒன்று புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தடை பிரேக் வரும். வெயிட் பண்ணுறது நல்லது. சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும். தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் உண்டு. குழந்தையை பாதுகாப்பாக கண் பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பணவரவு தடையை காட்டுகிறது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டு. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் உண்டு. மனக்குழப்பம், மனக்கவலை உண்டு. உறவினர்கள் உங்களுக்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள். எங்கேயாவது ஒரு பிரச்சனை உங்களை ஆரம்பிச்சுன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரன் தான் இருப்போம். என்றைக்குமே புதுசாக ஒரு ஆள் சடனாக உங்கள் வீட்டு சேர்த்து தலையிட மாட்டோம். ஒன்று பிரச்சனை ஆரம்பித்த ஒன்று மாமச்சனாக இருப்போம், நான் பங்காளியாக தான் இருப்போம். உணவுக்கு கவலை உண்டு. திருமண பாக்கியம் கைகூடும். திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். குழந்தை பாக்கியம் உண்டு. இடமாற்றம் உண்டு. அதனால் மன அலைச்சல் வேதனை உண்டு. மீனராசி ரேவதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் புதன் இருக்க, தனுசில் சுக்கிரன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? ஒரு பார்வை. அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. மனசஞ்சலம், மன கஷ்டம், மனக்கவலைகள் உண்டு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் பொத்துக்கிட்டு வரும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை தரும். குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு வைத்திய செலவுகள் உண்டு. பணம் நெருக்கடியை காட்டுகிறது. தந்தை வழி சொத்துக்களால் பிரச்சனைகள் உண்டு. ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டு. அலைச்சல் உண்டு. இடமாற்றத்தினால் கவலைகள் உண்டு. இடமாற்றத்தினால் நிம்மதி குறையும். கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு எதிராகத்தான் முடியும். திருமண பாக்கியம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சி, சஞ்சலம், கவலை எல்லாரும் கலந்து தான் நடக்கும். வேலையில் மெமோ உண்டு. டெர்மினேஷன் உண்டு. ரெசிக்னேஷன் உண்டு. அலைச்சல் அதிகமாக உண்டு. ஊராக நாடு நாடாக அலைய வேண்டி வரும். இதுதான் நடக்கும். அஸ்ட்ரோ மாங்குடி வந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்க் ஷேர் பண்ணிங்க. எல்லோரும் பார்த்து பயனடைங்க. இந்த பதிவுகள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனி பதிவுகள் தொடரும். நன்றி, வணக்கம்.